ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம ரெகுலரா பாக்குற கிரைம் கேஸ்னாலும் சரி, இல்ல மத்தவங்க வாழ்க்கை பாடத்துல இருந்து ரெண்டு விதமான லெசன்ஸ் நம்ம கத்துக்கலாம். ஒருத்தவங்க ரொம்ப பாசிட்டிவா நல்ல விஷயத்த பண்ணும்போது, சே இவங்கள மாதிரி தானே நம்ம பண்ணணும், இந்த மாதிரி தான் வாழ்க்கையில இருக்கணுங்கிற மாதிரி பாசிட்டிவான விஷயத்த பார்த்து கத்துக்கிறோம். ரெண்டாவது வகையில ஒருத்தவங்க நெகட்டிவா ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இவங்க ரொம்ப பேடா பண்ணிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணா நாளைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி பேராபத்து நிகழுங்கிறதுக்கும் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்துல இருந்தும் பாசிட்டிவான விஷயங்களை கத்துக்கலாம். இந்த ரெண்டாவது சொல்ற அப்ரோச் தான் நம்ம நிறைய கிரைம் கேஸ்ல இருந்து பாத்துக்கலாம். பிகாஸ் கிரைம் கேஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கும். அதுல ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிருப்பாங்க, அது ஒரு பேராபத்துல முடியும். அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கிரைம் கேஸ்ல இருந்து இந்த மாதிரி பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில வளர்க்க கூடாது, இந்த மாதிரி பிள்ளைய வளர்த்தா என்ன மாதிரிலாம் போய் பேராபத்துல முடியும் அப்படிங்கிறத பத்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து கத்துக்க போறோம். பெற்றோர்களா இருந்தாலும் சரி, இல்ல டீனேஜ் பசங்களா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நான் சொல்ல போற கேஸ் எனக்கு கொஞ்சம் பர்சனலா ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அதுக்குரிய காரணம் என்னங்கிறத இந்த வீடியோவோட மிடில் உங்களுக்கு நான் சொல்றேன். 2011 வருஷம் யூகேல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி என்ன நம்ம இந்த கிரைம் கேஸ்ல இருந்து கத்துக்க போறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஸ்டார் ரேட்டிங், ஹார்ட் சிம்பிள் எது வேணாலும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்னோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி. 1994 வருஷம் யூகேல மார்க் அண்ட் கரோலின்கிற தம்பதிகளுக்கு எமிலிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. எமிலி பிறந்த ஒரு 3-4 வருஷத்திலே இந்த தம்பதிகளுக்கு இன்னொரு பெண் குழந்தைய பிறக்குது. அதுக்கு ஹேனா அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. எமிலி, ஹேனா ரெண்டு பேருமே அவங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. ஈவன் ரொம்ப பாசமான ஒரு சகோதரியா தான் ரெண்டு பேருமே இருந்துட்டு வராங்க. இப்படியே கொஞ்ச நாள் இந்த தம்பதிகள் தங்களோட 2 குழந்தைகளையும் யூகேல வளர்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இந்த மார்க்குக்கு நியூசிலாந்துல ஜாப் கிடைக்குது. அதனால ஒட்டுமொத்த குடும்பமும் யூகேல இருந்து நியூசிலாந்துக்கு இமிகிரேட் ஆகி போறாங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கை இந்த நியூசிலாந்துல தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தன்னோட 2 குழந்தைகளையும் மார்க் அண்ட் கரோலின் நியூசிலாந்துல தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போகும்போது இந்த தம்பதிகளோட மூத்த மகள் எமிலிக்கு 16 வயசு இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது சில தவறான சகவாசங்கள் ஏற்பட்டு ஒரு தப்பான பாதைக்கு தன்னோட பெண் பயணம் பண்ற மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், லேட் நைட் பார்ட்டிக்கு போறது, கண்ட பசங்களோட சுத்துறது, போதை மருந்து சாப்பிடுறதுங்கிற மாதிரி பல கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதுனால இந்த தம்பதிகள் என்ன ஃபீல் பண்றாங்க, எமிலியை இதுக்கு மேல நியூசிலாந்துல வச்சிருந்த ஆபத்துங்கிற மாதிரி திரும்ப யூகேக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யூகேல யார் இருக்கா? இந்த எமிலியோட தாத்தா பாட்டி இருக்காங்க. லண்டன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 மைல் தொலைவில் டார்செட் அப்படிங்கிற ஸ்டேட்ல பான்மவுத்ங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் எமிலியை தன்னோட தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. சோ இந்த எமிலியும் நியூசிலாந்துல இருந்து தன்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் போன்மவுத் அப்படிங்கிற இந்த ஊர்ல இருக்கிற ஒரு காலேஜ்லயே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல எனக்கு இருக்கிற ஒரு பர்சனல் கனெக்ட் என்ன அப்படின்னா, நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இதே போன்மவுத் அப்படிங்கிற ஊர்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். இந்த கிரைம் நடந்தது 2011 வருஷம். இந்த கிரைம் நடக்கும்போது நான் கரெக்டா அந்த ஊர்ல தான் இருந்தேன். ஈவன் இந்த கிரைம் நடந்த இடமும் எங்களோட வீடும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. ஏன் டெய்லி இந்த கிரைம் நடந்த வீட்டை தாண்டி தான் என்னோட ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் நாங்க ஒர்க் பண்ணும்போது பான்மவுத்ல இவ்வளவு ஒரு கிரைம் நடந்திருக்கு, அதை பத்தி ஒரு சரியான தகவல் எனக்கு கிடைக்கல. பட் இந்த கேஸை ரீட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. டெய்லி அந்த வீட்டு சைடு போயிட்டு வந்த ஞாபகங்களும் அந்த போன்மவுத் மெமரிஸும் என்னோட மனசுல பலவிதமான ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க ஆரம்பிச்சதுனாலதான் இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் பர்சனலா க்ளோஸா ஃபீல் பண்றேன். எமிலி தன்னோட தாத்தா பாட்டி கூட இந்த போன்மவுத்ல வளர்ந்துட்டு இருக்க இந்த நேரத்துல அவங்க அம்மா அப்பாக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அப்போ இந்த எமிலியோட அம்மா திரும்ப யூகேக்கே வந்துடுறாங்க. பட் அவங்க அப்பா மார்க் இன்னுமே நியூசிலாந்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எமிலி யூகேல தான் கம்ப்ளீட்டா செட்டில் ஆனா கூட தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக ஒரு 5 மாசத்துக்கு ஒருக்க 6 மாசத்துக்கு ஒருக்க அடிக்கடி நியூசிலாந்துக்கு பயணம் போயிட்டு வருவாங்க. ஈவன் இவங்க சகோதரி கூட இன்னுமே நியூசிலாந்துல இருக்கிறதுனால அடிக்கடி போவாங்க. ஈவன் போறப்பெல்லாம் ஒரு 1 வீக் தன்னோட அப்பா கூடயும் சகோதரி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க.
இந்த எமிலியோட ஒரு வாழ்நாள் கனவுனா மாடலிங் துறையில ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணுங்கிற மாதிரி தான். அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்காண்டி தான் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இதே போன்மவுத்ல எலியாட் டர்னர் அப்படிங்கிற 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் கூட பழக்கம் ஏற்படுது. எலியாட் அண்ட் எமிலி ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் நண்பர்களா பழகுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க, டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எமிலிக்கு இந்த எலியட்டை ரொம்ப பிடிச்சதுனால இவங்க கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி தன்னோட அம்மா கிட்டையும் சொல்றாங்க, தன்னோட அப்பா கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் மாசம் 2011ஆம் வருஷம் வழக்கம் போல தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக ஒரு நீண்ட வெக்கேஷனுக்காக நியூசிலாந்துக்கு போறாங்க. நியூசிலாந்து ஏர்போர்ட்ல போய் இறங்குறாங்க. அவங்க அப்பா ஹக் பண்ணி இவங்களை வெல்கம் பண்ணிட்டு போறாரு. தன்னோட அப்பா கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ இவங்க அப்பா கிட்ட தான் எலியாட்ங்கிற ஒரு நபர் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க டேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எமிலிக்கு 17 வயசு தான் ஆகுது. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு, உனக்கு 17 வயசு தான் ஆகுது, சின்ன பொண்ணாதான் இன்னும் இருக்க, நீ ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுத்திருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் உனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா நீ கண்டினியூ பண்ண, பட் ஒரு டைம் இல்ல, 2 டைம் இல்ல, 3 டைம் திங்க் பண்ணிக்கோ, நீ யாரு கூடயாவது சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல போறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு அட்வைஸ் சொல்றாரு. அப்ப அதுக்கு எமிலி என்ன சொல்றாங்க, இல்ல நான் ஒரு நீண்ட யோசனைக்கு அப்புறம் தான் எலியாட்டுங்கிற இந்த நபரை சூஸ் பண்ணிருக்கேன், அவன் ரொம்ப நல்லவன், அவன் கூட என்னோட வாழ்க்கை பார்க்கணும், ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு உறுதிமொழி சொல்றாங்க. அவங்க அப்பா கூட ஒரு 2-3 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் இறுதியில நியூசிலாந்துல இருந்து திரும்ப யூகேக்கு கிளம்பி வராங்க. அவங்க அப்பா இவங்களை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. அப்படி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போகும்போது தன்னோட மகள் ஒரு 2-3 வாரம் தான் கூட இருந்ததுனால தன்னோட மகள் பிரிஞ்சு போகும்போது அவங்க அப்பா மனசுல ஒரு சின்ன ஏக்கம் வருது. தன்னோட மகளுக்கு பிரியா விடை கொடுத்துட்டு பாய்ன்னு சொல்றாரு. பட் இதுதான் மார்க் தன்னோட பொண்ணை உயிரோட பார்த்த கடைசி தருணம்ங்கிறது அப்ப மார்க்குக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இதுக்கப்புறம் இந்த எமிலியோட வாழ்க்கையில என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. எமிலி காதலிக்கிற எலியாட் அப்படிங்கிற இந்த 20 வயசு பையனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன். அவங்க அப்பா போன்மவுத்லே ஒரு பெரிய நகை வியாபாரியா இருந்திருக்காரு. வீட்டுல பணம் வந்து குமிய ஆரம்பிக்குது. இவங்க அம்மாவோட சொந்த நாடு இந்தோனேஷியா. இந்தோனேஷியால இருந்து யூகேக்கு வந்ததுக்கு அப்புறம் லோக்கல்ல இருக்கிற இந்த யூகே நபரை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த தம்பதிகளுக்கு தான் இந்த எலியாட் மகனா பிறக்கிறான். ஒரே பையன் அப்படிங்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீ வேலைக்கெல்லாம் போகாட்டா கூட பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா போதும், உனக்கு வாழ்க்கையில என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணுங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா முழு சுதந்திரம் கொடுத்து கையில நிறைய பணத்தை கொடுக்க விட்டு இந்த பையன் நிறைய தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறான். அவன் வாழ்க்கையே சோம்பேறித்தனமாகுது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு 5 நாள் வேலைக்கு போவோம், வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுவோம், ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணுவோம். பட் இந்த எலியாட்டோட 7 நாளுமே என்னன்னா பார்ட்டி பண்றது, பெண்களோட சுத்துறது, 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருக்கிறது, இப்படிதான் அவனோட வாழ்க்கையே 24 மணி நேரம் நகர்ந்துட்டு இருக்கு. அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, என்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு, நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நான் எதுக்கு கஷ்டப்படணும், நான் 2 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு எனக்கு பணம் இருக்கு, சோ இதுதான் என் வாழ்க்கை, பெண்கள் கூட ஜாலியா சுத்துவேன், நல்ல தண்ணி அடிப்பேன், பார்ட்டி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த எலியாட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நிறைய பெண்கள் கூட தொடர்பு இருந்தா கூட அது எல்லாமே பிக்கப் அண்ட் டிராப் அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும் போது அவனுக்கு என்னன்னு தெரியல, எமிலி மேல மட்டும் ஒரு வித்தியாசமான உணர்வு வர ஆரம்பிக்குது. காமத்தையும் தாண்டி இந்த எமிலி மேல ஒரு காதல் ஏற்பட்டதுனாலதான் சீரியஸா இவங்களோட டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் எமிலிக்கும் இந்த எலியாட்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சா கூட தன்னை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவன் ஒரு நல்ல மனுஷனா திருந்திடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை எமிலிக்கு இருந்தது. இந்த எலியாட்டை பத்தி நிறைய கிரிமினல் ஹிஸ்டரி கூட சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவனுக்கு 16 வயசு இருக்கும்போது ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்தி இருக்கான். அந்த பெண்ணை பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்கான், மெசேஜ் அனுப்பிச்சு 24 மணி நேரம் ஸ்டாக் பண்ணிருக்கான். அந்த பெண் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க விட்டு வார்னிங் கொடுத்து அந்த பொண்ணு பக்கத்திலேயே போகக்கூடாதுன்னு ரிஸ்ட்ரைனிங் ஆர்டர் கூட வாங்கி வச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறம் கூட அந்த பெண்ணுக்கு பல முறை தொந்தரவு கொடுத்திருக்கான். சோ இவனோட கேரக்டர் எப்படின்னா, எனக்கு வேணும் அப்படின்னா அது நடந்தே ஆகணும், யாராவது இவன் சொல்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமே இவனுக்கு கிடையாது. தான் சரியா பண்றோமோ தப்பா பண்றோமோ அதெல்லாம் கிடையாது, எனக்கு என்ன தோணுதோ பண்ணுவேன், என்னோட ஆசையை யாரா இருந்தாலும் நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இவனுக்கு இருந்திருக்கு. இவனோட மைண்ட் செட் எமிலிக்கு தெரிஞ்சா கூட இவன் அவங்கள ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டரா இருந்தா கூட எமிலி இந்த எலியாட்டை உண்மையிலேயே மனசார நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் இந்த எலியாட் எமிலிட்ட கூட பல டைம் ரொம்ப ஹராஸ்மெண்டா நடந்துக்கிறான். அவங்கள கொடுமைப்படுத்துறது, ஏதாவது ஒரு பையன் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தா கூட அவங்கிட்ட போய் பேசினா இவங்களை சந்தேகப்பட்டு இவங்களை வார்த்தையால வதைக்கிறது, மிரட்டுறது அப்படிங்கிற மாதிரி அவனோட கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இவன் ரொம்ப அவங்கள அப்சசிவா இருக்கிறதுனால ஒரு நாள் எமிலி அவங்கிட்ட சொல்றாங்க, சி
எனக்கு உன்னை உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ சோ மச். அதுக்காக ஒரு குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி நீ என்ன போட்டு வைக்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது. என்ன ஃப்ரீயா சுதந்திரமா ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி என்ன விட்டுரு, உன்னை தாண்டி நான் எங்கேயுமே போக மாட்டேங்கிற மாதிரி அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றாங்க. பட் அவனை மாதிரி மைண்ட் செட் பீப்புளுக்கு இந்த மாதிரி பெண்கள் சொல்ற இந்த காதல் வார்த்தைகள்லாம் புரியாது. பிகாஸ் அவனுக்கு தெரிஞ்சது காமம் மட்டும்தான். மேலும் எமிலி அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ தயவு செய்து வார்த்தை வித்தியாசமா என்ன பேசாத, எனக்கு கொலை மிரட்டல் விடுக்காத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ தான் எனக்கு உலகம், தயவு செய்து அதை புரிஞ்சு நடந்துக்கோனேன் பல முறை அவங்க கிட்ட எடுத்து சொன்னா கூட அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இல்ல. அவன் எமிலிய சந்தேகப்படுறதோட மட்டுமல்லாம அவங்க எங்க போனாலும் 24 மணி நேரம் பின்தொடர்றது, அவங்கள பயங்கரமா அபியூஸ் பண்றதுங்கிற மாதிரி நாளுக்கு நாள் இந்த எலியாட் எமிலிய கொடுமைப்படுத்திட்டே வர்றான். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இவன் என்னைக்காவது ஒரு நாள் திருந்திடுவான், இவங்களோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கலான்ட்டு எமிலி வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பட் இனிமேல் அது நடக்க போறது இல்லைங்கிறது எமிலிக்கு தெரியவிட்டு இவன் கூட பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, இனிமேல் நம்மளுக்கு ஒத்து வராது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாங்க. இவன் கூட பிரேக்கப் பண்ணதை பத்தி தன்னோட குடும்ப உறவுகள் கிட்டையும் ஏன் நியூசிலாந்துல இருக்க தன்னோட அப்பா கிட்ட கூட தகவல் சொல்லியிருக்காங்க. பட் இந்த எலியட்டோட கேரக்டர் தான் தெரியுமே, எனக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா வேணும், நீ யாரு என்ன நோன்னு சொல்றதுக்கு, நான் வேணா உன்னை நோன்னு சொல்லலாம், நீ என்ன நோன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, என்ன நோன்னு சொல்லிட்டு நீ இதுக்கு மேல ஒரு நிம்மதியான வாழ்க்கைய இந்த போர்ன்மவுத்ல எப்படி நீ வாழ்றன்னு நான் பாக்குறேங்கிற மாதிரி அவங்களுக்கு பப்ளிக்காவே மிரட்டல் விட ஆரம்பிக்கிறான். அவங்க நண்பர்கள் முன்னாடியே கொலை மிரட்டல் விடுறது, அவங்கள போன் பண்ணி டார்ச்சர் பண்றது, 24 மணி நேரம் ஸ்டார்ட் பண்றது. இப்ப என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனா கூட அவ வேற யாரு கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களான்னு 24 மணி நேரமும் கண்காணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த எலியாட் எமிலி மேல பயங்கர அப்சசிவா இருக்க ஆரம்பிக்கிறான். இவனை விட்டு என்னதான் பிரேக்கப் ஆகி வந்தா கூட இந்த எலியாட்டுக்கு எமிலியோட பிரேக்கப்பை ஏத்துக்கிற மனசு இல்ல. இந்த டைத்துல மே மாசம் 6ஆம் தேதி 2011ஆம் வருஷம் சாயங்காலம் 5 மணிக்கு எமிலி தன்னோட Facebookல ஒரு போஸ்ட் போடுறாங்க. தன்னோட புது காதலர் பத்தியும் தான் யார் கூட புதுசா ஒரு நபர் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தகவலை போடுறாங்க. இத பார்த்த உடனே இந்த எலியாட்டுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் அவன் பிரேக்கப்பே ஏத்துக்க முடியல, பட் எமிலி இன்னொருத்த கூட டேட்டிங் பண்ண போறாளா அப்படிங்கறத அவனால துளி கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே நாள் ஈவினிங் 7 மணிக்கு எமிலி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போர்ன்மவுத்ல இருக்க ஒரு பாருக்கு போறாங்க. அங்க போய் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத ட்ராக் பண்ணிட்டு இந்த எலியாட் அந்த பாருக்கு வரான். வந்த உடனே 2 பேத்துக்கும் ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. நீ என் கூட பிரேக்கப் பண்ணதே நான் அக்செப்ட் பண்ணிக்கல, நீ எப்படி இன்னொருத்த கூட டேட்டிங் பண்ணலாம், அதை நான் அலோவே பண்ண மாட்டேங்கிற மாதிரி இந்த எமிலி கூட எலியாட் கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபடுறான். 2 பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ இந்த எமிலிக்கு கோபம் வந்து அவங்க கையில ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் அவனோட மூஞ்சிலே இப்படி தூக்கி அடிக்க விட்டு அது எலியாட்டுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இதுக்கு மேல தன்னோட எல்லாரும் முன்னாடி தன்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்ச எமிலி என்ன பண்றாங்க, அவங்கிட்ட கோவப்பட்டுட்டு வேமா பாரை விட்டு வெளியில போறாங்க. இந்த டயத்துல மூஞ்சில ட்ரிங்க்ஸை ஊத்த விட்டு இந்த எலியாட்டோட கோபம் அதிகமாகவும் எமிலி ஏதோ பண்ண போறான் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் இந்த எமிலி பின்னாடியே பாருக்கு வெளியில போயிட்டு எமிலி கிட்ட ரொம்ப சாந்தமா பேசுறான். ஐ எம் ரியலி சாரி ஃபார் மை பிஹேவியர், நான் உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, நான் உண்மையிலே உன்னை நேசிக்கிறேன், அதனாலதான் அப்படி கோவப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இரக்கமா பேச ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி இரக்கமா பேசுறதே எமிலிக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உங்ககிட்ட எதுக்கு வந்தேன் அப்படின்னா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து மனம் விட்டு பேசலாம், நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி இவங்க கிட்ட ஒரு ஆசை வார்த்தை ஆரம்பிக்கிறான். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும், நம்ம என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல நம்ம ரொம்ப அமைதியா ஒரு தனிமையா ஒரு இடத்துக்கு போலாங்கிற மாதிரி இவன் சொல்றான். எமிலி கேக்குறாங்க, சரி எங்க போலான்னு சொல்லும்போது என்னோட வீட்டுக்கு வாங்குற மாதிரி எமிலியா அவ வீட்டுக்கு கூப்பிடுறான். எமிலி இவங்க கூட வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டினா கூட பட் இந்த எலியாட்டோட அம்மா அப்பா அந்த வீட்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி அவங்க அம்மா அப்பா தான் இருக்காங்கல்ல, இப்ப இவனும் அமைதியா பேசுறான், சரி போனா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை நம்பி அவன் கூட கார்ல இந்த எலியாட் வீட்டுக்கு போறாங்க. பட் இதுதான் எமிலி அவங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு. இது அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு சோகத்தையும் கடும் துயரத்தையும் ஏற்படுத்த போதுங்கிறது அப்ப எமிலிக்கு தெரியல.
இந்த எமிலி இவனை நம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா அப்பா கூட டின்னர் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியா பேசிட்டு இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே தங்கிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப எமிலிக்கு என்ன தோணுது, சரி ஓகே, அந்த அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, இவனும் நம்ம கூட பழைய காதலர் தான், சரி ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுல தங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீடு எப்படி இருக்குன்னா 4-5 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடு, அதுக்கு கீழே ஒரு கராஜ் இருக்கு. அந்த கராஜையே ஒரு வீடு மாதிரி அவங்க அம்மா அப்பா இந்த எலியாட்டுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனி டைம் நீ தனியா வந்துட்டு போகலாம், எந்த ஒரு பெண்ணை வேணாலும் கூட்டு வரலாம், இந்த கரேஜுக்குள்ள நீ பார்ட்டி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முழு சுதந்திரம் கொடுத்ததுனால அந்த கரேஜுக்குள்ள இருக்கிற பெட்ரூம்ல போயிட்டு எலியாட் எமிலி 2 பேருமே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க பெட்ரூம்ல படுத்திருக்காங்க. மறுநாள் காலையில இந்த எலியாட்டோட அம்மா அனிட்டாங்கிற பெண்மணி 999க்கு பதட்டமா ஒரு கால் பண்றாங்க. அந்த கால்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என் கூட தங்கியிருந்தாங்க, நேற்று நைட் என் பையன் கூட தங்கியிருந்தாங்க, நாங்க காலையில ஒரு 9 மணிக்கு அவங்க எழுப்பி பார்த்தோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு, அவங்க உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லை, அவங்க மூச்சு விடுற மாதிரி எங்களுக்கு தெரியல, ஸோ அந்த பெண் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, தூக்கத்திலேயே அவங்க உயிர் பிரிஞ்ச மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது, ஸோ கொஞ்சம் பதட்டமா இருக்கு, நீங்க பேராமெடிக் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பி வைங்கிற மாதிரி அந்த அம்மா பதட்டமா ஒரு கால் பண்றாங்க. உடனே போலீஸ் அண்ட் பேராமெட்ரிக் டீம் இவங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அனிட்டா இறந்து போய் சில மணி நேரம் இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அவங்க உடம்ப வெளிப்புறமா செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு காயமும் இருந்த மாதிரி தெரியல, துப்பாக்கியால சுட்ட மாதிரியோ கத்தியால குத்துற மாதிரியோ என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்போ அவங்க காதலர்கிட்டையும் அவங்க காதலரோட அம்மா அப்பா கிட்டே விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு 11 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் அந்த பெண்ணு என்னோட பையன் கூட பெட்ரூமுக்கு போயிட்டா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, எந்த ஒரு சத்தமே வரல, வித்தியாசமா எதுவுமே நடக்கலங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த காதலர் கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா நடந்தது, உன் கூட தானே படுத்திருந்தா, காலையில எப்படி இறந்து போயிட்டான்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நாங்களும் ஒரு 12 மணி வரைக்கும் பேசிட்டு தூங்கிட்டோம், நான் காலையில எந்திரிச்சு எழுப்பி பார்த்தா அவ எந்திரிக்கவே இல்லை, தூக்கத்திலே அவ உயிர் பிரிஞ்சது, எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க சொல்ற தியரியெல்லாம் நம்புறதா வேண்டாமாங்கிறது போலீஸுக்கு தெரியல. பட் இறந்து போன எமிலியோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தாதான் அவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. எமிலியோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுதான் அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி விஷயம் அவங்க மூச்சு விடுறதை தடை பண்ணது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட கழுத்து பகுதியில சில கடுமையான பிரஷர் ஏற்பட்டதுனாலதான் அவங்களோட சுவாச குழாயில மூச்சு போறது தடைப்பட்டு அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ லிட்டரலா சொல்ல போனா யாரோ ஒரு நபர் அவங்க கழுத்தை நெரிச்சதுனாலதான் அவங்களோட மரணம் நிகழ்ந்துக்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த எமிலியோட மரணம் ஒரு கொலை அப்படிங்கறத உறுதி செய்யறாங்க. பட் இந்த டயத்துல எமிலி யார் வீட்டுல கடைசியா இருந்தாங்க, யார் கூட தங்கி இருந்தாங்க அப்படிங்கறதுனால அவங்க காதலரையும் காதலரோட அம்மா அப்பாவையும் போலீஸ் இப்ப சந்தேக வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. எமிலி கொலை செய்யப்பட்டதுனால இப்ப அவங்க காதலர்கிட்ட கேக்குறாங்க, சி நீங்க சொன்ன மாதிரி தூக்கத்திலே அவங்க உயிர் பிரியல, யாரோ ஒருத்தவங்க கழுத்தை நெரிச்சதுனாலதான் அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு, கண்டிப்பா நீங்க தான் உங்க காதலியை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் நம்புறாங்க. பிகாஸ் எமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கும் போது இந்த எலியாட்டை பத்தி எல்லாருமே தெளிவா சொல்றாங்க. அவங்க பிரேக்கப் ஆயிட்டாங்க, இவனோட கேரக்டர், அவன் எப்படி எமிலியை கொடுமைப்படுத்தினா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்ப அவன் மேல போலீஸுக்கு சந்தேகம் வருது. இப்போ அந்த எலியாட் என்ன சொல்றான், சரி ஓகே நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அன்னைக்கு நான் எங்க அம்மா அப்பா எல்லாருமே டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பெட்ரூமுக்கு போயிட்டோம், அப்படி போகும்போது இப்போ என்னோட காதலி இன்னொரு நபர் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியல, அப்ப எங்களுக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட் வர ஆரம்பிச்சது. அப்போ இந்த எமிலி கோபப்பட்டு பக்கத்துல இருக்கிற சில கடினமான பொருட்களை எடுத்து என்ன தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மூஞ்சிலே குத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஈவன் என்னோட தலை முடிய பிடிச்சு இப்படி ஆட்டி செவத்துல முட்டை வைக்க போனாங்க. சோ என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எமிலியோட கழுத்துல இப்படி கைய வச்சு ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் இப்படி புஷ் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் கையை எடுத்துட்டேன், எமிலி ஒரு மாதிரி மயக்கமாற மாதிரி ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு கோபம் தீராம நான் எந்திரிச்சு போயிட்டேன், நான் நினைச்சுக்கிட்டேன் சரி எமிலி தூங்கிட்டாங்க பொழுது அப்படின்னு நினைச்சு நான் என்னோட இன்னொரு ரூம்ல போய் படுத்துட்டேன். பட் காலையில வந்து எழுப்பி பார்க்கும் போதுதான் எமிலி எழுந்திருக்கல. சோ இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை கிடையாது, இது மேபி ஒரு ஆக்சிடென்டா நடந்த விஷயம், உண்மையிலேயே அவங்க கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க கழுத்தை நெரிக்கல, செல்ஃப் டிஃபென்ஸ், என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த எலியாட் ரொம்ப மொக்கத்தனமான ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறான். இவன் சொல்றது
சொல்றது என்னதான் பொய்ன்னு தெரிஞ்சா கூட இவனுக்கு அகைன்ஸ்டா இன்னமே நிறைய தடயங்கள் வேணுங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்றாங்க. இவன் என்ன சொன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட் சொன்னான். பட் இது ஒரு கொலை அப்படிங்கிறத இவனோட வாயிலிருந்தே வாங்க வைக்கணும். அதே டயத்துல இந்த கிரைமுக்கும் இவனோட அம்மா அப்பாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத போலீஸ் ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் யாருமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க அம்மா கேஷுவலா காலையில போலீஸ் கால் பண்ணி சொல்லும் போது கண்டிப்பா அந்த பெண் கொலை தான் செய்யப்பட்டிருக்காங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியும். அவங்களும் இந்த கொலைக்கு உடந்தைங்கிறதுனால இவங்க 3 பேத்துக்கும் அகைன்ஸ்டா என்ன மாதிரி தடயங்களை கலெக்ட் பண்ணலான்ட்டு போலீஸ் பக்காவா ஒரு பிளான் போடுறாங்க. இவங்களுக்கு தெரியாமலே இவங்க வீட்டுக்குள்ள ஒரு டிவைஸ் செட் பண்றாங்க. இவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அது எல்லாமே போலீஸால கேட்க முடியும். அந்த லிசனிங் டிவைஸ் வழியா ஒரு வாரம் போலீஸ் இவங்க என்ன பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் கேட்கும் போது அந்த கான்வர்சேஷன்ல இருந்து போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலைங்கிற மாதிரி தெரியுது. அதாவது தன்னோட முன்னாள் காதலி இன்னொரு நபர் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத இவனால ஏத்துக்க முடியல. அதனால அந்த ஆர்குமெண்ட்லயே அவன் என்ன சொல்லியிருக்கான், நீ என்னடி என்ன விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை உயிரோட விட்டாதானே நீ போய் டேட்டிங் பண்ணுவேன்ட்டு அடுத்த நெரிச்சு பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். அப்படி கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட அம்மா அப்பா கிட்ட போய் என்ன நடந்ததுங்கிறத சொல்லியிருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. ஈவன் போலீஸ் கிட்ட என்னெல்லாம் சொல்லணும் அப்படிங்கறத இந்த எலியாட் அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கரமான ஒரு லெசன் எடுத்திருக்கான். அதுக்குரிய ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாத்தையும் போலீஸ் கேட்கிறாங்க. ஈவன் அவங்க அப்பா கூட இந்த கொலைக்கு உடந்தையா இருந்தா கூட ஒரு ஸ்டேஜ்ல அவர் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்ற மாதிரி தெரியுது, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, பட் என்னோட பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலங்கிற மாதிரி தான் அவங்க அப்பாவும் சொல்றாரு. ஃபைனலா இவன் ஏற்கனவே கொடுத்த கன்ஃபெஷன், அதுக்கப்புறம் அவங்களோட ஆடியோ ரெக்கார்டிங், இது எல்லாத்தையும் வச்சு எமிலிய கொலை பண்ண குற்றத்துக்காக அவங்க முன்னாள் காதல் எலியாட்டுங்கிற நபரையும் அந்த கொலைக்கு உடந்தையா இருந்த இந்த எலியாட்டோட அம்மா அப்பா 2 பேத்தையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. மேலும் இது பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படிங்கறத போலீஸ் மேலும் எப்படி உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா, இவன் எமிலிய கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க குடும்பமே என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம இந்த யூகேவை விட்டு தப்பிச்சு ஸ்பெயினுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காண்டி தான் எல்லா லக்கேஜையும் எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்காங்க. பட் கடைசி நேரத்துல அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. இல்ல இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிட முடியும், போலீஸை ஏமாத்திர முடியும்னு தான் பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஏன் இந்த எலியாட்டோட அம்மா போலீஸ் கால் பண்ணி சொன்னப்ப போலீஸ் பாராமெடிக் வரும்போது இவங்க எல்லாருமே நாட்டை காலி பண்ணி போறதுக்காக நிறைய லக்கேஜ் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப கூட இந்த எலியாட் கையில பாஸ்போர்ட் இருந்ததை போலீஸ் பார்த்திருக்காங்க. சோ தான் செஞ்சது ஒரு கொலை, ஒரு குற்றம் அப்படின்னு இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். அதனாலதான் கண்ட்ரியை விட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிருக்கான் அப்படிங்கிற இன்னொரு மிக முக்கியமான தடயத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. ஃபைனலா இந்த இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி எமிலிய இந்த எலியாட் பக்காவா பிளான் பண்ணி தான் கொலை செஞ்சிருக்கான். இந்த எமிலி மேல இந்த பொறாமை உணர்ச்சினாலதான் இன்னொரு நபர் கூட அந்த பொண்ணு டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறத தாங்கிக்க முடியாம தான் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கறத உறுதி செஞ்சு இந்த எலியாட்டுக்கு யூகே நீதிமன்றத்துல ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பட் 20 வருடம் கழிச்சு அவனுக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்ல இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த இந்த எலியாட்டோட அம்மா அப்பா 2 பேத்துக்குமே 24 மாதங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. பட் அவங்க 12 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ரிலீஸ் ஆகி இதே போர்ன்மவுத்துக்கு வர்றாங்க. எந்த வீட்டுல வச்சு எமிலி கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த வீட்டுல தான் அவங்க இப்பவுமே இருக்காங்க. பட் இந்த எலியாட் பல முறை பரோல வெளிவரதுக்காக முயற்சி பண்றான், நிறைய அப்பீல் பண்ணிருக்கான். பட் இவனோட அப்பீல் எல்லாமே ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் இந்த எலியாட் ஜெயில தான் இருக்கான். மினிமம் 20 வருடங்களாவது அவன் அந்த ஜெயில இருந்துதான் ஆகணும். இந்த எமிலியோட கேஸ் இதோட முடிஞ்சிருது. பட் இதுக்கப்புறம் இந்த வழக்கு சம்பந்தமா பெற்றோர்கள் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குழந்தை வளர்ப்புல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளவோ பார்த்தா கூட இந்த கேஸ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முதன்மை குற்றவாளியா கருதப்படுற எலியாட்டுங்கிற நபரை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பாயில்டு சைல்டுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்பாயில்டு சைல்டு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு அதிகமா செல்லம் கொடுத்து ரொம்பவே பேப்பர் பண்ணி வளர்த்து ஒரு பொறுப்பு இல்லாம கெட்ட பையனா சமூகத்துக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் எந்தவித பிரயோஜனமும் இல்லாம ஒட்டுமொத்த இந்த உலகத்துக்கே தேவையில்லாத ஒரு ஆபத்தான குழந்தைய வளர்க்கறதுதான் ஸ்பாயில்டு சைல்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எலியாட்ட அவங்க அம்மா அப்பா வளர்த்திருக்காங்க.
இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல நிறைய பெற்றோர்கள் அவங்களோட நாலேஜே இல்லாம தான் நிறைய குழந்தைய போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தான் ஒரு ஸ்பாயில்டு சைல்டு தான் வளர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதே நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாம இருக்கு. அதனால இந்த வீடியோல இனிமேல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை ஸ்பாயில்டு சைல்டு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் அறிகுறி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இல்லையோ நம்ம குழந்தைய தெரியாம ஸ்பாயில்டு சைல்டா வளர்த்துட்டுமே எப்படி நம்ம குழந்தைய கரெக்ட் பண்றது அப்படிங்கிற சில வித்தியாசமான டிப்ஸையும் இந்த வீடியோல இனிமேல் பார்க்க போறோம். இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. நான் சொல்ற அட்வைஸ் உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை இங்கேயே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தை ஸ்பாயில்டு சைல்டு அப்படிங்கறத நம்ம எப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு குழந்தை நம்மகிட்ட கேட்டு அடம் பிடிக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கு நம்ம நோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த குழந்தையோட கோபம் பயங்கரமா வரும். தனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த எப்படி அடையணுங்கிறதுக்காக அந்த குழந்தை பல விஷயத்துல முரண்டு பிடிக்கும். ஒண்ணு பயங்கரமா அழுகும், இல்லைன்னா அடம் பிடிக்கும், இல்ல கதவை போட்டு எத்தி உடைக்கும், இல்லைன்னா நீங்க எனக்கு இதை வாங்கி தரல, இல்ல நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட அடம் பிடிக்கும். பட் 90% குழந்தைகள் இப்படிதான் இருப்பாங்க. அதனால எல்லா குழந்தைகளும் நம்ம ஸ்பாயில்டு சைல்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு குழந்தை 3 வயசுல இப்படி பண்றது ஓகே, 4 வயசுல பண்றது ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ் கூட ஒரு குழந்தைய வளர்த்து வரும்போது அப்ப கூட நம்ம லைஃப்ல ஒரு நோ அப்படிங்கிற வார்த்தையை அந்த குழந்தையால ஏத்துக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துலதான் பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே எல்லா டைமுமே கிடைச்சிடாது. சில டைம்ல நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களை அக்செப்ட் பண்ணி பழகிக்கணும். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த குழந்தையால நோ எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கறத ஏத்துக்க முடியலனா கண்டிப்பா அந்த இடத்துல பெற்றோர்கள் அட்டென்ஷன் கொடுத்துதான் ஆகணும். ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு கூட்டு போவாங்க, ஒரு சாக்லேட் கேட்பாங்க, வாங்கி கொடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். பட் சில குழந்தைகள் திருப்திப்படுத்தவே முடியாது. கஷ்டப்பட்டு அந்த குழந்தை கேட்கிற எல்லாத்தையும் 10 ஐட்டத்தை வாங்கி கொடுத்துட்டு வருவீங்க. அப்ப பக்கத்துல ஒரு குழந்தை போயிட்டு இருக்கோம், அது இதுகிட்ட இல்லாத ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு இருக்கோம். உடனே நீங்க வாங்கி கொடுத்த 10 ஐட்டத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த குழந்தை வச்சிருக்கிறதா கேட்கும். சோ இந்த மாதிரி குழந்தைகள் பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, திருப்தியே ஆக மாட்டாங்க. இது குழந்தை பருவத்துல மட்டுமல்ல, நாள் போக போக கூட அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த விஷயத்திலுமே திருப்தி வராது. அந்த மாதிரி இருந்தா அந்த குழந்தை சரியா வளரலன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சில குழந்தைகள் இப்ப நம்மளுக்கு நோன்னு சொல்லிட்டா பெற்றோர்கள் சொன்னா புரிஞ்சுப்பாங்க. பட் சில குழந்தைகள் பயங்கரமா டிமாண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 10 மணி இருக்கு, எனக்கு இப்ப பீஸா சாப்பிடணும் போல இருக்கு, இல்ல பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு உடனே ஆர்டர் பண்ண வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லம்மா இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு, நாளைக்கு வாங்கி தரலான்னு சொன்னா கூட எனக்கு இந்த சிச்சுவேஷனை பத்தி கவலை இல்ல, உங்களை பத்தி கவலை இல்ல, எனக்கு வேணும், இப்ப எனக்கு வேணும்னா வேணும், அவ்வளவுதான், இதை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சில குழந்தைகள் பயங்கரமா அடம் பிடிப்பாங்க. சில குழந்தைகள் பயங்கரமா எக்ஸ்ட்ரீமா டிமாண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கேர்டு தயிர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஸ்பெசிபிக் பிராண்ட்ல அந்த கட்சன் பிராண்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஆரம்பிப்பாங்க. ஸோ ரொம்ப ஹியூஜா டிமாண்ட் பண்ணுவாங்க. பட் சுத்தி நம்மளுக்கு இருக்க சூழ்நிலை எதுவுமே கன்சிடர் பண்ணிக்காம ஒட்டு மொத்தத்துல ரொம்பவே செல்ஃபிஷா திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில குழந்தைகளால தோல்வியை ஏத்துக்கவே முடியாது. ஜென்ரலா நம்ம ஒரு போட்டியில போய் கலந்துக்கிறோம் அப்படின்னா, இல்ல ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா எல்லாத்துக்கும் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜ்ல நம்மளே நம்மளை சமாதானப்படுத்திட்டு மூவ் ஆகி போயிடுவோம். பட் சில குழந்தைகளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இவன் ஜெயிச்சிட்டானே, நம்ம தோத்துட்டமே அப்படிங்கிற ஒரு கோப உணர்ச்சி அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம். பிளஸ் நம்ம தோத்தா கூட நம்ம கூட கலந்துக்கிட்டவங்க வின் பண்ணாங்களா அவங்கள அப்ரிஷியேட் பண்ற மனப்பக்குவம் இருக்காது, தன்னோட தோல்வியை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்காது. அதாவது நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஜெயிச்சதையே குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியில்லை, இப்படி பண்ணா ஜெயிச்சிட்டான், ஏமாத்திட்டு ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வெற்றியை கூட அக்செப்ட் பண்ணிக்காம ஏதோ குறுக்கு வழியில பண்ணிட்டாங்க அதை கூட ரொம்ப தப்பா பேசுவாங்க. அதாவது லைஃப்ல தோல்வியே ஏத்துக்க முடியாததான் அவங்களோட சூழ்நிலையா இருக்கும். அதுக்கப்புறம் சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசுல இருந்து நல்ல பழக்கங்களை கத்து கொடுத்தா கூட காலையில எந்திரிச்சு இப்படி உட்காந்தா கூட டே போய் பிரஷ் பண்றான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படி பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட பேஸ்ட் அங்கேயே திறந்து போட்டு வந்துருவாங்க. அப்புறம் பிரஷ் பண்ணி முடிக்க விட்டு இப்படியே வச்சிருப்பாங்க, டே போய் தண்ணியை குடிடா அப்படிங்க வேண்டியது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் எல்லாம் அங்கேயே வச்சிருப்பாங்க. இப்படி ட்ரெஸ் அழுக்கு துணியா அப்படி இங்க இடத்துல போறது, இந்த மாதிரி சுத்தம் இல்லாம சுகாதாரம் இல்லாம ரொம்ப சோம்பேறித்தனமா ஒரு டிசிப்ளின் இல்லாம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன சின்ன வேலையை கூட சரியா செய்யாம ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஒரு குழந்தை வளருதுன்னா அப்ப பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கலாம். இது ஒரு 3 years 4 years 5 yearsனா ஓகே. இப்போ குழந்தை ஒரு 6-7 வயசு ஆகுது, 6th படிக்கிறாங்க, 7th படிக்கிறாங்க, பெரிய கிளாஸ் போகும்போது கூட இதே மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அட்டென்ஷன் கொடுத்து அவங்க இது எல்லாத்தையும் கண்டிப்பா நம்ம பண்ண வைக்கணும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உங்களால மைண்ட்ல ஒரு இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். உங்க வீட்டுல நம்ம இது வரைக்கும் வளர்த்துட்டு இருந்த குழந்தை ஒரு ஸ்பாயில்டு சைல்டா இல்லையா அப்படிங்கிறது
ஒண்ணுமே இல்ல, ஸ்பாயில்டு சைல்டுனா ரொம்ப செல்லம் கொடுத்து குட்டி செவரா ஆக்கி வச்சிருக்கோம்னு அர்த்தம். அதாவது அந்த குழந்தைய இப்ப நீங்க உங்க வீட்டை தாண்டி ஒரு 2 நாள் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அந்த குழந்தையால எங்கேயுமே ப்ராப்பரா சர்வே ஆக முடியாது. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்காது, யாரை பத்தியும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கே ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன டிப்ஸ்ல இருந்து நம்ம குழந்தை இன்கேஸ் ஒரு ஸ்பாயில்டு சைல்டா இருக்குங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இனிமேல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஏஜுக்கும் தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். இப்போ உங்க வீட்டுல ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட போய் நீ பெரிய பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வீடை கிளீன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேப்பா, இந்த வீடு நம்ம கிளீன் பண்ண போறோம், நீ போய் இந்த ஜன்னலத்தோட, நீ போய் இந்த காரத்தோட அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம். பட் அந்த குழந்தைகள் செய்யாட்டா கூட அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு 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 10 வயசு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனால வெளியில ரோட்டை தாண்டி நடந்து போக முடியுதுன்னா பக்கத்துல இருக்க காய்கறி கடைக்கு போயிட்டு சின்ன சின்னதா காய்கறி வாங்க அனுப்பலாம். அதுக்கப்புறம் கிளியரா ரூல்ஸ் செட் பண்ணிடணுங்கிறாங்க. இந்த டயத்துல நீ குளிக்கணும், அப்படி குளிச்சேன்னா ட்ரெஸ் அழுக்கு கூடையில தான் இருக்கணும், பிரஷ் பண்ணனா பிரஷ் இருந்த இடத்துல இருக்கணும், குளிச்சு முடிச்சிட்டேன்னா சோப்பு இங்க இருக்கணும், குளிச்சு முடிச்சுட்டு ஈர டவல்னா அங்க போய் அழுக்கு கூடையில போடணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு நம்ம ஒரு குழந்தை நினைக்கிறோமோ அந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லிடணும். இன்கேஸ் அந்த குழந்தைகள் ஒரு டைம் செய்யாட்டா கூட பேரண்ட் அதை செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தை குளிச்சு முடிச்சுட்டு ஈர டவலை போய் இப்படியே ஹாலில் போட்டுட்டு இப்படி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கானா பேரண்ட் போய் எடுத்து அதை அழுக்கு கூடையில போடக்கூடாது. அந்த குழந்தைய சொல்லி பண்ண வைக்கணும். ஒரு டைம் பண்ண மாட்டான், சொல்லி பண்ண வைக்கணும். 2வது டைம் பண்ணணும். பட் 3வது டைம் அந்த அழுக்கு துணியை கீழே பார்க்கும்போது அவனுக்கே தோணும், அதை எடுத்து போய் அழுக்கு கூடையில போடுவான். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும், அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி டிசிப்ளின் நம்ம டீச் பண்ணணும், நம்ம பண்ணாம குழந்தைகளை பண்ண வைக்கணும். 2வது பாத்தீங்கன்னா, குழந்தைகளை ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்க கூடாதுங்கிறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே அட்டென்ஷன் கொடுப்போம். அதே டயத்துல அந்த அட்டென்ஷன் நியூட்ரலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பையன் போயிட்டு கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கலாம். ஐயோ தங்கம் விழுந்துட்டேமா, பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காயமா இருக்கும். அந்த காயத்தை அவன் சும்மா இருந்தா கூட நம்ம பெருசாக்கி அவனை பாவம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்போம். பட் அதே டயத்துல அந்த பையனுக்கு ஒரு சின்ன சக்சஸ் கிடைச்சிச்சுன்னா அவனை அப்ரிஷியேட் பண்ணணும். அதை விட்டுட்டு ரொம்ப அவனை பூஸ்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. ஸோ கொஞ்சம் இந்த நம்ம கொடுக்குற அட்டென்ஷன் கொஞ்சம் நியூட்ரலா இருக்கணும். ரொம்ப நல்லா இருந்தா கூட ஒரு லிமிட்டடா அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப லோவா பண்ணா கூட அந்த இடத்துல ரொம்பவும் திட்டாம அந்த இடத்துல கரெக்டான நியூட்ரலான ஒரு அட்டென்ஷன் கொடுத்தாதான் அவனுக்கு லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இந்த நியூட்ரலான அட்டென்ஷன் அவனுக்கு வாழ்க்கையில என்ன கத்து தரும் அப்படின்னா, வெற்றியை தலைக்கு மேல எடுத்துட்டு போக கூடாது, தோல்வியை நம்ம மனசளவுல ரொம்பவுமே டீப்பா எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற முக்கியமான வாழ்க்கை பாடத்தை அது குழந்தைக்கு கொடுக்குங்கிறாங்க. அதே மாதிரி ஓவரா செல்லம் கொடுத்து அடம் பிடிச்சு நம்ம கிட்ட இருந்து அவன் அச்சீவ் பண்ண நினைக்கிறான் அப்படின்னா அது கண்டிப்பா பண்ணவே கூடாதுங்கிறாங்க. அது ஒவ்வொரு ஏஜுக்குமே வித்தியாசப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, அழுது ஓகே விட்டாம அழுவாங்க, நம்ம எப்படி அழுதா கிடைச்சிருண்டா அப்படின்ட்டு. இப்போ ரோட்ல போறோம், இல்ல கடைக்கு போறோம், ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருளை கேட்கறான், 2000 ரூபாய்க்கு ஒரு பொம்மை கேட்கறான், அது தேவையில்லைன்னு நம்மளுக்கே தெரியும். பட் அது அழுது அட்டம் பிடிச்சு நீங்க வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. இதே மாதிரிதான் என்ன வேணாலும் அழுது அடம் பிடிப்பான். இது ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும். கொஞ்சம் டீனேஜ் பருவத்தை அடைஞ்சிட்டா பெட்ரோல் கிட்ட பேசாம இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடு, 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி கொடு அப்படின்னா, இல்லப்பா என்ன முடியாது அப்படின்னா உடனே கோவப்பட்டு பேசாம இருக்கிறது, 4 நாள் சாப்பிடாம இருக்கிறது, இப்படி அடம் பிடிச்சு வாங்கி பழகிட்டாங்கன்னா நாளைக்கு பைக் கேட்பான், நாளைக்கு கார் கேட்பான், என்ன வேணாலும் கேட்பான். ஸோ அந்த வயசுல அடம் பிடிச்சு வாங்கி லைஃப்ல ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அவங்க குடும்ப சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணி, நம்ம வாழ்க்கையில தேவைக்கு தான் வாங்கணும், ஆசைப்பட்டு எதையுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த லைஃப்ல பேரண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், அவங்களோட எவ்வளவு பினான்சியல் எவ்வளவு இருக்கு, இப்ப நீ கேட்கிற பைக்கை நான் வாங்கி கொடுக்கணும்னா அப்பாவோட 2 மாசம் சேலரி போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொன்னா அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறத கத்துக் கொடுக்கணும். பட் குழந்தைகள் கத்துக் கொடுக்கணும்னா நம்மளும் பொறுமையா இருக்கணும். உண்மையிலேயே நான் அதுல ரொம்ப பேடு. ஏதாவது பண்ணா உடனே கோபம் தான் வரும், கத்துவேன். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஈவன் ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச் மை செல்ஃப். நம்ம பொறுமையா சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் அதை பொறுமையா காது கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எடுத்தோடனே கத்த ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையும் திரும்ப கத்ததான் செய்யும். ஸோ சவுண்டை குறைச்சிட்டு சொல்ல வர மெசேஜை அப்படி ஒரு பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி சொல்லணுங்கிறாங்க. குழந்தைகிட்ட போய் கத்தி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகளுக்கு நம்ம கத்துற டோன் தான் கேட்கும், நம்ம சொல்ற மெசேஜ் கேட்காது. பட் பொறுமையா சொன்னோம்னா கண்டிப்பா அந்த மெசேஜ் ரீச் ஆகுங்கிறாங்க. ஸோ நம்ம பொறுமையா இருந்தாதான் குழந்தைகளுக்கு பொறுமையை நம்ம டீச் பண்ண முடியும். அடுத்தபடியா மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு லேர்னிங் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அவன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் போய் அவனுக்கு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பிடிச்ச ஓகே இதை போட்டுக்கூட இது நல்லா இருக்கா நல்லா இருக்கா நம்மளே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு தான் லைஃப்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமே போயிடும். தனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாம போயிடும், பிராக்டிஸே இல்லாம போயிடும். ஸோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அதாவது ஒரு இப்போ ட்ரெஸ் தப்பா எடுக்கிறதுனால ஒன்றும் பெருசா வந்துட போறது இல்லை, பேராபத்து வர போறது இல்லை. அந்த மாதிரி குழந்தைகள் எந்த விஷயத்துல அவங்களா சொந்தமா முடிவெடுத்தா அது தப்பா போனா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வராது அப்படிங்கிற விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி சின்ன வயசுல இருந்தே அவங்கள சுதந்திரமா நம்ம முடிவெடுக்க விடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நர்சரிக்கு ஒரு செடியெல்லாம் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகிட்ட கேட்டு உனக்கு பிடிச்ச செடியை நீ வாங்கிக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் ஒரு செடியை வாங்கிட்டு வருவான். அந்த செடியை வீட்டில் வச்சு வளர்க்க சொல்லித்தரணும்னு சொல்லிட்டேன். அவன் சரியா தண்ணி ஊத்தல, இதை மெயின்டைன் பண்ணலன்னா அந்த செடி இதாயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவன் அந்த கடைக்கு போகும்போது செடியில தான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா இன்னொரு செடியை செலக்ட் பண்ணேன், அதுக்கு கரெக்டா ப்ராப்பரா அதை வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ குழந்தைகளுக்கு சின்ன சின்ன முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு தரணும். அவங்க எடுக்கிற முடிவுக்கு பின்னாடி நம்ம பக்க பலமா இருந்து அதை கரெக்டா பாத்துக்கணும். அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தர மாதிரி போறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆபத்து மாதிரி வருதுன்னா அந்த இடத்துல போய் நம்ம டக்குன்னு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யலாம். பட் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தான் பண்ணுவேன்னா அவங்க லைஃப்ல லேர்ன் பண்ணிக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைகளுக்கு மேனர் சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்கிறதா மிக முக்கியமான டிப்ஸ். வீட்டுக்கு பெரியவங்க அவங்க கிட்ட எப்படி பேசுறது, வீட்டுல பெரியவங்க உட்காந்தா கால் மேல கால் போடாம எப்படி மரியாதை கொடுக்கறது, ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட எப்படி பேசுறது, அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசுறது, சகோதரி கிட்ட எப்படி பேசுறது, வெளியில போகும்போது ஒரு நபர் கிட்ட எப்படி பேசுறது, ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றது, இல்ல யாராவது ஒருத்தவங்க இவங்க கிட்ட உதவி கேட்டு தேங்க்ஸ் சொல்லலாம், தட்ஸ் ஓகே இல்ல வெல்கம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்றது, இப்படி சொல்லி வளர்க்கும் போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு பண்பாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அது அழகா வளர ஆரம்பிக்கும். இப்படி மத்தவங்களை மதிக்கிற பண்பாடை நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம் அப்படின்னா மத்தவங்க மேல ஒரு சின்ன ஒரு மதிப்பும் மரியாதையும் குழந்தைக்கு வர ஆரம்பிக்கும். இப்ப இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேஸ்ல நிறைய கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கொலைகாரன் இன்னொருத்தவங்களை எப்படி அவன் கொலை பண்றான் இல்ல எப்படி ஹர்ட் பண்றான் அப்படின்னா அவன் அந்த இடத்துல சுயநலமா திங்க் பண்றான். அந்த விக்டிம் எவ்வளவு ஹர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத அவனால உணர முடியல, அவங்களுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கு அப்படிங்கறத அவனால உணர முடியல. எப்பவுமே தன்னை பத்தியும் சரி செல்ஃபிஷா தனக்கு தேவையான விஷயங்களை பத்தி ஒருத்தர் திங்க் பண்றதுனாலதான் கிரைம் பண்றதுக்கு அவனை தூண்டுது. பட் மத்தவங்களோட வலியும் வேதனையும் நம்மது மாதிரி உணரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இன்னொருத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் பேச்சால ஹர்ட் பண்ணும்போது கூட சரி நம்ம தப்பா பேசிட்டோமே அப்படின்னு கேட்டு அவங்க கிட்ட போய் சாரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு விஷயம் மத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கணும், அப்படி ஹர்ட் பண்ணா எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறதான் நம்ம சொல்லி கொடுத்து வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆக மொத்தத்துல நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஒரே நைட்ல போய் ஒரு குழந்தைகிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இது டே பை டே நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கணும், ஒரு பயணமா இருக்கணும். மேபி நம்ம கொஞ்சம் லேட்டா விட்டுட்டா கூட இந்த ஸ்டேஜ்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். பட் இன்கேஸ் நீங்க ஒரு ஏர்லி சைல்ட்ல உங்க குழந்தைய வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அழகா அந்த குழந்தைக்கு நல்ல விவரம் தெரியல இருந்து இதே மாதிரி வளர்த்துட்டு இருந்தோம்னா ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் பண்பான குழந்தைய வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல என்னோட குழந்தை இப்பயே ரொம்ப ஸ்பாயில்டு சைல்டு மாதிரி தான் இருக்கா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட இப்ப இருந்து கூட இதை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பெற்றோர்கள் குழந்தைகள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணா இப்படி எல்லாரும் உட்காந்துட்டு ஒன்னா ஒரு டிவி பாக்குறதோ கிரிக்கெட் பாக்குறதோ கிடையாது. நம்ம டைமை குழந்தைகளுக்கு கொடுக்கறது, நீங்க டிவி பாத்தீங்கன்னா உங்க டயத்தை டிவிக்கு தான் கொடுக்குறீங்க. சோ குழந்தைகளோட உட்காந்து பேசுறது, இன்னைக்கு என்ன நடந்தது, உன் லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசினா மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களோட ஒரு பாண்டு வரும். சோ உங்க குழந்தை இதுவரைக்கும் ஸ்பாயில்டு சைல்டா இருந்தா கவலைப்பட வேண்டியதுல எப்ப இருந்து வேணாலும் உங்க குழந்தைகளை நீங்க கரெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த கேஸ்ல ஏன் நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, இந்த எலியாட்டுங்கிற நபரை அவங்க பெற்றோர்கள் எப்படி தவறா வளர்த்திருக்காங்க, ஒரு பெண்ணை எவ்வளவு டார்ச்சர் பண்ணணும், ஒரு பெண்ணோட வேல்யூ என்னன்னு தெரியல, ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது தெரியல, அப்படி தவறா வளர்த்ததுனாலதான் ஒரு பெண்ணை கொலை பண்றது கூட அவனுக்கு ஈஸியா இருந்திருக்கு. ஓகே, ஒரு பெண்ணை தன்னோட பையன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க அம்மா அப்பா அவனை எப்படி வளர்த்திருப்பாங்க அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியுது. இந்த எமிலியோட கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி ஆனந்தர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். சில்ட்ரன்